அண்மைச் செய்தி. தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. பெரிதும் எதிர்பார்த்து வரக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது வங்கக்கடல்ல உருவாகியிருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான சாதகமான சூழல் தற்பொழுது வலுப்பட்டிருப்பதனால் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவி வந்தது. அந்த சுழற்சி தற்பொழுது வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருப்பதாகவும், தொடர்ந்து இது அடுத்து வரக்கூடிய 36 மணி நேரத்துக்குள்ளாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற அளவுக்கு வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இது தொடர்ந்து நகரக்கூடிய திசை மேற்கு வடமேற்கு திசை என்பதனால தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளை ஒட்டி வரக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் அதை ஒட்டியிருக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் நிலை கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இதனுடைய நகர்வு அது எந்த பகுதியிலே கரை கடக்கும் என்ற விவரங்கள் இதுவரையிலும் முழுமையாக வெளியிடப்படவில்லை. ஆனால் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நெருங்கும் என்று தற்பொழுது கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு கடலோர பகுதியில் நெருங்கக்கூடிய நேரத்தில் இதனுடைய வலு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையில் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இதன் காரணமாக அடுத்த 36 மணி நேரத்துக்கு தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளில் காற்றுடைய போக்கும், அதே போன்று வங்கக்கடல் பகுதிகளில் தென்கிழக்கு, தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றுடைய போக்கும் சற்று அதிகமாக இருக்கும் என்ற எச்சரிக்கையை வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.